டெல்லியில் தேர்தல் கமிஷன் மற்றும் பாரதிய ஜனதாவின் பார்ட்னர்ஷிப் குறித்து பக்கம் பக்கமாக ஆதாரங்களை காட்டி முகமூடியை கிழித்தெறிந்த ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் பாதிக்கப்பட்ட வாக்கிழந்த மக்களை நேரடியாக தன்னுடைய மேடையில் ஏற்றி நிரூபிக்கும் படலத்தை துவக்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த காணொளியில் பாருங்கள். மக்களிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்தது என்ன என்று ராகுல் காந்தி கேட்கிறார். அதற்கு சுபோத்குமார் என்ற பீகார் நபர், என் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவராக பணியாற்றியிருக்கிறேன். என் பெயர் சுபோத்குமார் பிட்டா சிகாரியா சியாமலி சிங். நான் மகாரத் கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் விவசாயம் செய்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பிறகு பேசிய ராகுல் காந்தி, பீகாரில் லட்சக்கணக்கான மக்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் கமிஷனும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைத்து இந்த வாக்கு திருட்டை நிறைவேற்றியிருக்கிறது. ஏராளமான மக்கள் இதுபோல் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாக்காளர் திருட்டை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று மக்களை பார்த்து கேட்கிறார். அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். பீகார் ஒப்புக்கொள்கிறதா என கேட்கிறார். நீங்கள் கடுமையாக போராடியிருக்கிறீர்கள், நீங்கள் மிக கடுமையாக உழைக்கிறீர்கள். ஆனால் மோடி, அமித்ஷா மற்றும் தேர்தல் கமிஷன் இணைந்து உங்களுடைய வாக்குகளை திருடியிருக்கிறார்கள். நானும் தேஜஸ்வி உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து வாக்கு திருட்டுக்கு எதிராக போராட கிளம்பியிருக்கிறோம். பீகாரில் தேர்தல் கமிஷன் மற்றும் பாரதிய ஜனதாவும் ஒரு ஓட்டை கூட களவாட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தில் பேசினார். ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.